ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி அன்புடன் சீரியலில் கண்மணியும் அன்பும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. கண்மணி கிச்சனில் பார்த்தீங்கன்னா யார் அந்த எண்ணெய் கொட்டினது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கேட்குறாங்க. அப்போ அன்பு பார்த்தீங்கன்னா நான் தான் வேலை செய்யும்போது தெரியாமல் கொட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தெரியாமல் கொட்டிக்கிச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. சின்னசாமி பார்த்தீங்க என்ன பொறுப்பு, அவருக்கு ஒரு பருப்பும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம்னா பார்த்தீங்கன்னா, "இல்ல கண்மணி, அது நான் தான் கொட்டினேன்ற" மாரி சொல்ல வராங்க. அப்போ கண்மணி பார்த்தீங்கன்னா, "நீ அமைதியா இரு அபர்ணா, எதுவும் பேசாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க அன்புகிட்ட பார்த்தீங்கன்னா, "நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப்ன்றதுனால தானே ஜீவா உன்னை இங்க கூட்டு வந்து வச்சா. ஆனா நீ இந்த மாரி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு "பொறுப்ப பத்தி நீ பேசாத, இடியாப்பம் வித்திருந்தவளுக்கு என்ன தெரியும் உனக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன, நான் இடியாப்பம் வித்திருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ பெரிய பிஸ்னஸ் இதாக இருந்து நீ என்ன பிரயோஜனம், இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப்பாக தானே நீ வேலை பார்க்குற" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நான் சொல்கிறத தான் நீ இதுக்கு மேலே செய்யணும்" அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காத, கிளம்பு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு என்ன கிளம்புன்னு சொல்கிற, ஜீவா சார் சொல்லட்டும், நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி அன்பு சொல்கிறாங்க. இங்கே ஜீவா வந்ததும் கண்மணியும் அன்பும் வந்து நிற்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "அவரும் இருக்கணும் இந்த ரெஸ்டாரண்ட்டில், இல்லைனா நான் இருக்கணும், 2 பேரில் யார் இருக்கணும் நீ முடிவு பண்ணு ஜீவா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, "ஆமா 2ல 1 நீ முடிவு சொல்லு ஜீவா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன இதில முடிவு எடுக்க விடுற மாரியே தெரியலையே. நீங்க தான் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு ஈகோவால பேசின்னு இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி ஜீவா கேட்குறாங்க. அன்பும் சொல்றாங்க. அப்புறம் ஜீவா பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க 2 பேரும் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்க 2 பேரையும் ஒவ்வொரு பிளானுக்காக நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்துறதுக்கு காரணமே நீங்க 2 பேரு தான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஒண்ணு சேர்ந்து எனக்கு ரெஸ்டாரண்ட்ட நடத்தி குடுக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிர்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, கணக்கு வழக்கு பார்த்துன்னு இருக்காங்க. அப்ப தர்மலிங்கம் சார்லாம் கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்னவோ இவ தான் ரெஸ்டாரண்ட்ட நடத்துற மாரி நடு ஹால்ல உட்காந்துன்னு கணக்கு பார்த்துன்னு இருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேருந்து வெளிய வந்துட்டு, "என்ன தர்மலிங்கம் அண்ணன், கிச்சன்ல பார்த்தீங்கன்னா சிலிண்டரு கேஸ் தீர்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "புக் பண்ணா மாசம் 2 மாசத்துக்கு கிட்ட ஆகும். சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால வேற ஐடியா பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, "இல்ல வந்துடும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல வெளியில காசு குடுத்து கொஞ்சம் அதிகமா குடுத்து வாங்கி வச்சுக்கலாம். கண்மணி எக்ஸ்ட்ரா ரூ. 1 செலவு பண்ண முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் இல்லன்னா ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடுற மாதிரி தான் இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிர்றாங்க. இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கண்மணி டென்ஷனா இருக்கிறாங்க. கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, தேன்மொழி கிட்ட, "என்ன 2 பேரும் சண்டை மாட்டிக்கினாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கண்மணி பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா கேஸ் தீர்ற மாதிரி இருக்கு. புக் பண்ணா 2, 3 நாள் ஆகும்ன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "சரி கண்மணி, அதை ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஜீவாக்கு கால் பண்ணி கேளு" அப்படின்றாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, ஜீவாக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் கண்மணி" அப்படின்றாங்க. "ஏன் என்னாச்சு ஜீவா?" அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. "அம்மாவுக்கு கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்" அப்படின்றாங்க. "எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு ஜீவா, நான் வரேன்றாங்க." "இல்ல வேண்டாம் பார்த்துக்கோ. நான் வர 2, 3 நாள் ஆகும். ரெஸ்டாரண்ட்ட நீ பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. "ஐயோ! என்ன ஆகுதோ தெரியலையா அந்த தம்பியோட அம்மாவுக்கு, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது" அப்படின்ற மாரி கண்மணியோட அம்மா யோசிக்கிறாங்க. இங்க தேன்மொழி பார்த்தீங்கன்னா, "மழை வர்ற மாரி இருக்கே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! மாடியில என்னோட துணியெல்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, துணி எடுத்துட்டு வருவாங்க. கண்மணி அன்பு இருக்கிறது தெரியாம மோதிடுவாங்க. விழுற மாரி போகும்போது பார்த்தீங்கன்னா, அன்பு கண்மணிய புடிச்சிடுறாங்க. தேன்மொழி இத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்க ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, "மூடி இருக்கு, க்ளோஸ்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன யாரும் வரலையா? க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி உள்ள வராங்க. "என்ன பெரியசாமி அண்ணன் இந்த மாரி க்ளோஸ்டுன்னு போட்டு வச்சிருக்கீங்க. இன்னும் டிஃபன் வேலை முடிக்கலையா?" அப்படின்றாங்க. "டிஃபன் வேலை இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, முடிக்கலையான்னு சொல்லி கேட்குற" அப்படின்ற மாரி சின்னசாமி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "சிலிண்டர் தீர்ந்துச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன இன்னும் 2, 3 நாள் வரும்னு நெனச்சேன், தீர்ந்துச்சுன்னு சொல்றீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "அதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வாங்கி வச்சுக்கலான்னு சொன்னேன். யார் என் பேச்ச கேட்டா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க.
அப்போ கண்மணி பார்த்தீங்கன்னா, "இரு கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணுறேன்" அப்படின்ற மாரி அபர்ணாக்கு சொல்கிறாங்க. "அதெல்லாம் வேண்டாம் கண்மணி, நான் கால் பண்ணிட்டேன். வர்றதுக்கு மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இது அப்போ பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, "இல்ல நாங்க வேற வேலையா பார்த்துக்குறோம்" அப்படின்ற மாரி கிளம்புறேன் அப்படின்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "இல்ல கிளம்பாதீங்க. அதுக்கு நான் வேற பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழிக்கு கால் பண்ணி, "நான் சொன்னத எடுத்துட்டு வா தேன்மொழி" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. தேன்மொழியும் பார்த்தீங்கன்னா வராங்க. ஒரு வண்டியில பார்த்தீங்கன்னா விறகு ஏத்திட்டு வந்துட்டு, "எங்க போடணும்?" அப்படின்னு சொல்றாங்க. "பின்னாடி போட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, சின்னசாமியும், அன்பு, நலனெல்லாம் பார்த்தீங்களா, எதுக்கு இதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கேஸ் தீர்ந்துச்சு இல்லையா? விறகு அடுப்புல தான் இனிமே செய்ய போறோம்" அப்படின்றாங்க. "எங்களாலலாம் முடியாது" அப்படின்றாங்க. நெறைய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா, விறகு அடுப்புல தான் செய்றாங்க. நீங்க முடியாதுன்றீங்க. அவங்க மட்டும் எப்படி செய்வாங்க? அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. "எங்களால இது முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. க அப்படி விறகு அடுப்புல செய்ய முடியலன்னா, உங்களோட சம்பளமும் குறையும். ஏன்னா, ரெஸ்டாரண்ட் ஓட்டுனா தான் உங்களுக்கு அத பேஸ் பண்ணி சம்பளம் குடுக்க முடியுன்ற மாரி ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.